அனைவருக்கும் வணக்கம். ஆமாம்மா, உறுதியாக அது அறிக்கையாகவும் கொடுப்பேன். அது இப்போ நேரம் ஆயிடுச்சு இல்லை, மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். வேற ஏதாவது கேள்வி? சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகை விட இருக்கு? சிறையில இருக்கும் போதெல்லாம் யார் அப்படி இருக்கக்கூடிய ஆகிய அலைபேசியே இருக்காது, ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் அது வந்து அமைதியா இருக்கு, உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை வந்தது. நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க, அப்ப 60 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல? நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்ப 60 லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலயே சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டுல சொல்லியிருக்கணும். இல்ல 24 தேர்தலில் வரும்போது நீங்க உட்கார்ந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிதான் அதை பேசுறீங்க. இப்ப இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்ப இது நினைச்சு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இது காதல்னு ஒண்ணு இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்னு இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? எதையாவது பேசுகிறது. தமிழக வெற்றி தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு துவக்க விழால பாத்தீங்கன்னா வாட் ப்ரோ வை ப்ரோன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உங்களுக்குள்ள வந்து கருத்து மோதல்ன்றது ஒரு இதுவா போயிட்டு எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் என்னைய சொன்னாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்களும் வாட் ப்ரோ வை ப்ரோன்றீங்க, அவரும் அதான் சொல்றாரு. நான் சொல்றது என் தம்பி மேல இருக்கிற சோசியல் மீடியா தான் வந்து இதுவா இருக்கு. கருத்து மோதல் தான் வந்து தம்பி. அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்னைய சொல்லல, அவர் சொல்லி வந்தது ஆட்சியாளர்களை. அதுல அவர் அதை சொல்றாரு. என்னுடைய நான் சொன்னதை அவர் திருப்பி அங்க அவங்களுக்கு சொல்றாரு. கொள்கையா கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்குதே ஒழிய அன்பு பாசத்துல ஒரு துளியும் அது குறைவில்லை. அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி. அரசியலா அவர் வேற தளத்துக்கு நின்றுட்டாரு, நான் வேற தளத்துல நிக்கிறேன். நான் வந்து பெரியாரை ஏற்கல, அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார். அதுல 2 பேருக்கும் வேறுபாடு இருக்குது. அது அதை போய் பேச. லாஸ்ட் ஒன் சார் 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கோட கூட்டணின்றது எப்படி? அது வருவேன், அது சார் லாஸ்ட்